Hey guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோனா என்னோட நீஸோட பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேவை சிம்பிளாகவும் க்யூட்டாகவும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் தீம் சூப்பராக இருக்கும். அந்த தீம் வந்து கொஞ்சம் யூனிக்காக நம்ம செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக எல்லாரையும் நான் கேப்சர் பண்ணி எல்லாரையுமே ஒரு குட்டி குட்டி மினி மினி மெமரிஸாக நான் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம்னா கெட் ரெடி வித் மீ. ஃபர்ஸ்ட் கெட் ரெடி வித் மீல ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க அப்படி. கெட் ரெடி வித் மீ. ஸோ வந்து இங்கே லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். வாங்க ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். இப்போதான் வந்து ஃபவுண்டேஷன் போடுறேன். ஆஃப்டர்நூன் டைம் ஒரு ஷூட்டுக்கு போடலாம் தான். அண்ட் இப்போது திரும்பி போட்டேன். வந்து இது வந்து ஃபவுண்டேஷனோட ஸ்டோக் பண்ணிடுது. ஸ்டோக்கு பண்ணி போட கொஞ்சம் அமலட் நமக்கு தெரியும். ஸோ நம்ம இப்படி பண்ணிடலாம். வந்து டெம்பரா இந்த மாதிரி அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ண தெரியாது. வெற்றிகரமா ஒரு ஐலைனர் வச்சிட்டேன். கஷ்டம் அந்த ஐலைனர் வைக்கிறது. எனக்கு ப்ரௌன் கலர் மை எடுத்துட்டு போனீங்களா? இன்னொரு மை காணும். இந்த குட்டி பொட்டி ஏன் வைக்கிறேன்னு கேட்பீங்க, புரியுது. ஆனா அவ்வளவு நம்புறேன். என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல ரொம்ப போரா போகுதுன்னு எனக்கே தெரியுது. பட் போக போக நல்லா இருக்கும். ட்ரஸ்ட் மீ. தினமும் இவ்வளவு மேக்கப் போடுவேன் நினைக்க கூடாது. ஏன்னா நான் எப்பனாதான் இந்த மாதிரி போடுவேன். எனக்கு வந்து இது வந்து எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா நான் அப்படி மஸ்காரா வைக்கும் போது என்னோட வாய் வந்து நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஊ ஊ ஊ அப்படின்னு போகும். இது பார்த்தீங்களா? அது நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன், மாற்ற முடியல. ஓகேடா, இவ்வளோ லிப் லைனர்ஸ் எல்லாமே ஓசி தான், கடன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நம்ம இப்போ எல்லாம் போடுவோம்னா சரி, இது போடுவோம். இது என்ன ஷேடு? ஷேட் 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 கோல்ட் மேட் லைனர் தான் போட்டிருக்கு. பர்பிள் லெமன் இதான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து என்னோட நீஸோட பர்த்டேன்னு சொன்னேன். அவளோட நேம் வந்து ஆதிரா. வந்து எப்படி கூப்பிடுவா தெரியுமா? அத்தை அப்படிப்பா இன் ஃபியூச்சர். அந்த டேக்காக காத்துட்டு இருக்கேன். அண்ட் இப்பவே அப்படி சொல்லுவான். பட் முழுசா அத்தைன்னு சொல்ற ஒரு டைம் எப்போன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஒரு 2-3 ஷேட்ஸை மிக்ஸ் பண்ணி போட்டதான் பிடிக்குமே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேர் பண்ணிட்டோம், செட் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. பட் ஸ்டில் கேர்ள் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறது எனக்கு தெரியல. ஒரு ஆஃப்டர் ட்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன போடுறது அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு.
இருக்கு சொல்லுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ட்ரெஸ் பார்த்து நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, this is my outfit. பேக். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு ஃபுல்லாக காட்டுறேன். ஹே காய்ஸ், ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ரெடி ஆகிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு ரெடி. இதுதான் என்னோட மேக்கப் அண்ட் ஹேர் அண்ட் ட்ரெஸ், அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு திரும்பி போக போகிறோம். ஆக்சுவலி அங்கே தான் இருந்தேன். அண்ட் திருப்பி இங்கே வந்துட்டு இப்போ நான் திருப்பி அங்கே போக போகிறேன். அண்ட் அங்கே போயிட்டு நம்ம எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணலாம். அண்ட் நாங்கள் என்னோட ஆதிரா குட்டியை காட்டுறோம். ஒருத்தராக எங்கள் வீட்டுக்கு ஒருத்தராக எங்களோட இந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நான் வந்து உங்களுக்கு ஒருத்தர் நான் காட்ட போகிறேன். யாருன்னா, அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து நல்ல ஊர் சுற்றிட்டு ரீல்ஸ்லாம் போட்டு ஆட்டம் போட்டுட்டு இப்போ ஃபைனலாக வந்து மறுபடியும் வந்துட்டாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பார்க்கலாமா? ஹாய் பாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வந்து நாங்கள் வந்து நல்லா ஆரம்பிச்சிருக்கா. டூ சப்ஸ்கிரைப். யா. ஸோ வந்து நாங்கள் வந்து இன்னொருத்தரை கூட காட்டுறேன். அவங்க சிவா பேண்ட்ஸ். நீங்கள் ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, நான் வந்து எல்லாரையும் பொறுமையா காட்டுறேன். நடந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் கேக் கட் பண்ண போறோம். ஆக்சுவலி வந்து நான் வந்து பாதி நேரம் வந்து vlog எடுக்கவே மறந்துட்டேன். நான் வந்து இங்க இருக்க குஷியில வந்து vlog எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் ஆதிராக்கு வந்து பட்டாம்பூச்சிலாம் நான் தான் வந்து பின்னாடி செட் பண்ணி விட்டுருந்தேன்னா, அதனால நான் வந்து vlog எடுக்கவே மறந்துட்டேன். இப்போ திருப்பி எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால திருப்பி vlog வந்து எடுக்கிறேன். சாரி. இதுதான் வந்து செட்டப். சூப்பரா இருக்குல்ல? தீம் வந்து எல்லோ. ஸோ வந்து ஆதிரா பாப்பாவோட பர்த்டே தீம் வந்து எல்லோ கலர். ஸோ அதனால வந்து ஆதிரா வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ல வர போறோம். ஸோ பார்ப்போம். அண்ட் இது வந்து பாப்பாவோட 1 மந்த்லேருந்து எடுத்த பிக் 12 months வரைக்கும். ஆமாம், தேங்க்யூ. இப்போ நீங்கள் என்னோட ஃபேமிலிஸ் பாருங்க. ஹாய் சொல்லுங்கப்பா எல்லாரும். பாப்பா, அண்ணி, அண்ணா எல்லாரும் வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு அவங்கள காட்டுறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ வந்து கேக் கட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஷூட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளால ஒழுங்காக கேப்சரும் பண்ண முடியல. அண்ட் நாங்கள் டக்குன்னு ஸ்டேஜுக்கு ஓடி போயிட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ஹாய் எல்லாருக்கும். அண்ட் இப்போ வந்து கேக் கட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கேக் கட்டிங்கில் வந்து பாப்பு ரொம்ப அழுதா. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி கச்சா ட்ரெஸ் போட்டதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த ட்ரெஸ்ஸே. அதனால் அவள் அழுதுகிட்டே இருந்ததா. அதுக்கப்புறமா வந்து அவங்க மம்மி டாடிஸ் தான் வந்து கேக் வெட்டினாங்க. அவளோட ஃபேவரட் சாங் போட்டதுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் நார்மலான மாதிரி தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்து சைடில் வந்து அவள் என்ன பண்ணுறா அப்படி எங்களுக்கு தெரியல. நாங்கள் பேக் சைடில் இருக்கன்றனால நாங்கள் என்ன பண்ணுறா பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் தென் நான் வந்து அவளோட ஹேர் கிளிப் எடுத்து நான் மாட்டிட்டு கொஞ்சம் ஜிங்கிஜிக்கான ஆடிட்டு இருந்தேன். இப்போ கிஃப்ட் கொடுக்குற டைம். கிஃப்ட் கொடுக்க போறாங்க. எல்லாருமே போய் கிஃப்ட் கொடுக்குறாங்க. எனக்குலாம் செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. என்னோட ஹீல்ஸ் வாங்கினேன். என்னை தேடி அலைஞ்சு அந்த ஹீல்ஸை போட்டுட்டு என்னால் நடக்க முடியல. டைனோசர் எப்ப பாரு சாட்டிங். என்னோட பிரதர் எப்ப பாரு ஐஸ்கிரீம். யூடியூப்ல வருவேன். ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து முடிய போகுது. நாங்கள் வந்து இதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம இது பண்ணிட்டு நம்ம போய் நல்லா அப்படியே குக் பண்ணி தூங்கணும் போல இருக்கு. கால் செம்மையாக வந்து சாப்பாடு சாப்பிட்டா வந்து டைம். ஆக்சுவலி வந்து எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட். எங்கள் அக்காங்கெல்லாம் சாப்பாடை பார்த்தோன்னே எதுவுமே இல்லை, அப்படி டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அக்கா நம்ம அதுக்கு கூட இல்லை. ஹை. நைஸா
அவங்களோட ஊரை பதிவு பண்றாங்க கைஸ். ஆக்சுவலா நான் எப்படி பிரியாணி சாப்பிடுவேன்னு சொல்லட்டா, சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாதவங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஒயிட் எக், கொஞ்சம் எல்லோ எக், அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் 65, கொஞ்சம் சிக்கன் பிரியாணி சிக்கன், அப்புறம் வந்து கொஞ்சம் ரைத்தா. எனக்கு வந்து ரைத்தால தயிர் தான் ரொம்ப பிடிக்கும். சொன்னது ரைத்தா. அப்படியே எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து, ஐயோ நான் வாயில போடுறதுக்காக எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டோமா வாயில போடுறோம். எல்லாமே ஒன்னா சூப்பரா இருக்கும். ஓகே, நான் வந்து உங்களை சாப்பிட்டு மீட் பண்றேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. பாய் பாய். ஓகே, நாங்க வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நிறைய வந்து நடந்துச்சு, பட் என்னால கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா ஒரு கட்டத்துல நான் அதை மறந்து போயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எப்பயும் சொல்ற டைலாக் தான், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும். பாய்.